வலிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி என்பராசு ஆகிய நாம் இன்று மன்னாரிலே 28/9/2024 எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு வடகிழக்கில் உள்ள போராளிகள், சிவில் அமைப்புகள், ஆதரவாளர்கள், புலம்பெயர்ந்த மக்கள் அனுசரணை, தாயத்தில் உள்ள மக்கள் அனுசரணையுடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக களமிறங்குவதற்காக இன்றைக்கு இந்த மாநாட்டிலே நாங்கள் குந்திருக்கின்றோம். அதே வேளையிலே முதலாவதாக எங்களுடைய ஜனாதிபதி 2024 இடம்பெற்ற தேர்தலிலே அதிகூடிய வாக்கு சிங்கள மக்களின் பெரும்பான்மை வாக்கால வெற்றி பெற்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியாக அனுரா குமாரதுங்க திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலியின் கட்சியின் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உண்மையிலே அவர் எடுத்துக்கொண்ட விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்ட வேளையில் வடகிழக்கு மக்கள் இல்லை, தாயத்தில் உள்ள மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் போராளிகளும் உண்மையில் எனக்கும் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் அந்த தற்போது இருக்கிற ஆட்சியாளர் ஜனாதிபதி அனுர குமாரதுங்கா அவர்களுக்கு, அனுர திசாநாயக குமாரதுங்கா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக காணாமல் போனாக்கள் விவகாரத்திலே அவர் நிறைய கர்சனை எடுத்திருக்கின்றார். அதில் காணாமல் போன விடயம் என்று சொல்ல தமிழ், சிங்களம், முஸ்லீம் மக்கள், அப்போ மூவின மக்கள்லையும் எங்களுக்கு எப்போ யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 2009 வரைக்கும் காணாமல் போனாக்கள் விடயத்தில் அவர் தீர்க்கதரிசனமான ஒரு முடிவெடுத்து தருவதாக அவருடைய அனுர திசாநாயக குமாரதுங்கா அவர்கள் ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார், கன்னி உரையிலே சொல்லியிருக்கின்றார், காணாமல் போனாக்களுக்கு நிச்சயமாக நான் தீர்வு எடுத்து தருவேன். அதன் காரணமாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் சார்பாக நாங்கள் அவருக்கு பூரண ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்று சொல்லுவதோடு உண்மையிலே தெற்கிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல, பெரும்பான்மை சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல வடகிழக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய மக்கள், தாயத்தில் உள்ள மக்கள் மட்டுமில்ல, போராளிகளும் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த மக்களும் எங்களுக்கு சொல்லி இன்றைக்கு எங்களை களமிறக்கி இருக்கின்றார்கள். வடகிழக்கு 8 மாவட்டம் 5 தேர்தல் தொகுதியில் சுயேட்சையாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி களமிறங்க இருக்கின்றது பொது தேர்தலுக்காக. ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கு உண்மையிலேயே காலங்காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்ட வண்ணமே எங்களோட மக்கள் வந்த வேளையில் தெற்கில் வந்த மாற்றம் போல அடுத்த கட்ட மாற்றம் எங்களோட தமிழ் மக்களுக்கான ஏக பிரதிநிதி தமிழீழ விடுதலை புலிகள், அது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் 2009க்கு பிறகு நாங்கள் விடுதலை புலிகள் என்ற பேர் சூட்டி உலகுக்கு பேர் சொல்லி நிற்கின்றோம். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் கடந்த ஜனாதிபதி தோல்வி அடைஞ்சு போன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்த முகமாக இன்றைக்கு எங்களுடைய கட்சி சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகள் என்று சொல்லி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி என்று. அதே கட்சியில் நாங்கள் சுயேட்சையாக வடகிழக்கில் 8 மாவட்டங்களிலையும் 5 தேர்தல் தொகுதியிலையும் சுயேட்சையாக களமிறங்க இருக்கின்றோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் அனுசரணையும், தாயத்தில் உள்ள மக்கள் அனுசரணையும், ஒட்டுமொத்த போராளிகள் அனுசரணையுடன் நாங்கள் களமிறங்கி இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ள நிற்கின்றோம். அன்பார்ந்த தமிழீழ மக்களே, புலம்பெயர்ந்த மக்களே, நிச்சயமாக தெற்கில இடதுசாரி இதாக இருந்த இன்றைக்கு ஜனாதிபதியாக அனுர திசாநாயக் அவர்கள் சிங்கள மக்கள், பெரும்பான்மை மக்கள் தெரிவு செய்தது போல இன்றைக்கு வடகிழக்கில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் உயிரை அர்ப்பணிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அங்கவீனப்பட்டிருக்கின்றோம், அனாதரவு அணிக்கின்றோம். விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் இன்றைக்கு களமிறங்கி எங்களோட மக்களுக்கான வடகிழக்கிலையும் இன்றைக்கு இலங்கை ஜனாதிபதி அனுர திசாநாயக் அவர்களுடன் ஊழல் அற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர முகமாக அவர் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் மக்கள் முழுக்க வியப்படைகின்றார்கள். அவர்கள் முழுக்க சந்தோஷப்படுகின்றார்கள். அதே போல வடகிழக்கில் நாங்கள் ஊழலற்ற அரசியல்வாதி மாற்றிருந்து மீட்டு எங்கட தமிழ் மக்களை சரியான நீதி, நியாயம், நேர்மைக்காக நாங்கள் போராடுவோம் என்றால் நாங்கள் உயிர் அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு அங்கவீனப்பட்டு நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், ரோட்ல நிற்கிறோம். எங்களோட மக்கள்கிட்ட கேட்குற ஆயுதம் ஏந்த மட்டும்தான் எங்களுக்கு விதி என்றால் நாங்கள் ஆயுதம் ஏந்தியே மடிஞ்சிருப்போம். ஆனால் 50,000 மாவீரர்ல தியாகத்தில் நாங்கள் மிஞ்சி இருக்கிறோம்டா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியார்கள் நாங்கள் இந்த போராளிகள். எனவே அன்பார்ந்த மக்களை, சுயேட்சையாக களமிறங்க இருக்கிற புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் உங்களோட வீடு தேடி உங்களோட கால் கரம் நிற்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நீங்கள் ஒரு தரம் மாற்றத்தை கொண்டு வாங்க. தெற்கில் நடந்த மாற்றம் போல
வடகிழக்கிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஊழல் மற்ற அரசியல்வாதி மாதிரி நாங்கள் எங்களுடைய பொய்க்கட்டு எங்களுடைய குடும்பத்தை நிரப்ப மாட்டோம். ஆனால் எங்களுடைய தியாகங்கள் அத்தனையும் எங்களோட மனதில் இருக்கு. நீதி நேர்மையாக நியாயமாக நாங்கள் எங்களோட மக்களுக்காக திரும்பியும் ஜனநாயக ரீதியில் உயிரை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வீடு தேடி வருவோம், சுயேட்சையாக களமிறங்க இருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் உலக புலம்பெயர்ந்த மக்களுக்கும் தாயத்தில் உள்ள மக்களுக்கும் தெரிவித்து கொள்வதோடு உண்மையிலே இந்த மன்னாரிலே இன்றைய நிகழ்வில் வடகிழக்கில் இருக்கிற 8 மாவட்டம் அதே மாதிரி புத்தளம் மாவட்ட போராளிகளும் எங்களோட இணைஞ்சிருக்கிறார்கள். 9 மாவட்டத்திலே நாங்கள் சுயேட்சையாக இறங்குறது தயாராக இருக்கின்றோம் என்று